சூர்யா வந்து மகாவுக்கு வந்து ஃபோன் போட்டாலும் எடுக்கலையே, மகா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. தாத்தா பாட்டி வந்து எங்கடா போன மகா, உனக்கு என்ன எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதான் பாட்டி எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்துடுறாங்க. மகா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன் ரூம்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. ஆமாம் நானும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி மேலே எங்கேயாவது போயிருப்பாளா, மாடியில் பார்த்தீங்களா, வெளியே எங்கேயாவது பார்த்தீங்க, கார்டனில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கேட்டுட்ருக்காரு. இல்லை எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு அப்படின்னோடனே அப்போ மகா எங்கே தான் போனா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஓடி போயிட்டாலும் என்னமோ அப்படின்னோடனே அப்படியே செமைய கோவம் வருது நம்ம வந்து சூர்யாவுக்கு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் என் மருமக ஓடி போயிட்டால, ஐஸ்வர்யா ஓடி போனால அதே மாதிரி ஓடி போயிட்டாலோ என்னமோ அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யா எதுக்காக ஓடி போனால், ஏன் ஓடி போனால் எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். மகா எப்படி ஐஸ்வர்யாவுக்கு வந்து வந்து எல்லாமே பண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மகா வந்து எப்படிப்பட்டவன் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் திட்டி விடுறாரு. அடுத்து வந்து நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னோடனே மகா எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அது ரெண்டாம் விஷயம். ஆனால் மகாவை பற்றி தெரிஞ்சும் இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. என் மருமக எப்படி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இப்போ என்ன சொல்லிட்டேன் அக்கா, ஓவராக பண்ணுறீங்க. மகா யார்கிட்ட சொல்லாமல் போயிருக்காளே, சரிப்பா யார்கிட்ட சொன்னால் போனால் பரவாயில்ல, கட்டின புருஷனுக்கே தெரியலே. ஆமாம் சூர்யா, எங்ககிட்ட யார்கிட்ட சொல்லலைனாலும் மகா வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் சொல்லுப்பா என்ன ஆச்சு அப்படின்னு உடனே சூர்யா யோசிக்கிறாரு. ஒரு வேளை வந்து மகாவுக்கு வந்து நான் நடிக்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சா, அப்படி இல்லைனா வேறு எந்த காரணத்துக்காக கோச்சிட்டு போயிருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. என்னப்பா யோசிச்சுட்டே இருக்க, அப்போ மகா எங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தாத்தாவும் பாட்டியும். உடனே வந்து எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன யாருக்கும் தெரியாமல் மகா எப்படி போவா, அதுதான் நானும் சொல்கிறேன். உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவள் வந்து எப்போவுமே இப்படி தானே, எதையும் யார்கிட்ட சொல்ல மாட்டா, அவளாம் பற்றி கவலைப்படுறதோட சும்மா இருக்கலாம், அவள் எங்கே போனாலும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போனால் என்ன, எப்படியாவது போட்டோம் அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா உடனே செமைய டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம சூர்யா. இந்த வாழ்க்கையை உனக்கு அவள் தான் கொடுத்தா, அவள் எங்கே போனாலும் வந்து அது உனக்காக தான் போயிருப்பா, உன் நல்லதுக்காக தான் எல்லாமே செஞ்சுருப்பா, அப்படி இருந்து கூட அவளை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இருக்கியே, நீ எல்லாம் ஒரு அக்காவோ, உன் தங்கச்சியை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லையா. ஆமாம் அவளுக்கு எங்கே கவலை இருக்க போது, அவள் தான் வந்து நார்மல் மனுஷியாகவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க வந்து காயத்ரி. உடனே செமைய கோவம் வருது வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கு. உடனே ஐஸ்வர்யா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. சரி மகா எங்கே தான் போயிருப்பா, சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து ராஜலட்சுமி தடுக்கிறாங்க. வேணாம், நம்ம குடும்பமானமே போயிடும், எனக்கு தெரியாது, என் குடும்பமான போது இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மகாக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, அவளுக்கு ஆபத்து எதுவுமே இல்லாமல் வந்து அவளை பத்திரமா வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஆபத்து ஏற்பட்ட மாதிரி அவளுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கவலைப்படுறாரு. சரிங்க தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூளை தேடுறோம், கண்டிப்பாக மகாவோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் போகிறாரு. எல்லாருமே போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஐஸ்வர்யா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்றாங்க. நீ தான் கர்ப்பமாக இருக்கேம்மா, நல்லா சாப்பிட்டுட்டு போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து காயத்ரி. உடனே முறைச்சிட்டு போகிறாங்க. சரி எனக்கும் முடியல, தூக்கத்தை நல்லா கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சித்ராவும் போகிறாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மற்றவங்கலாம். அடுத்து வந்து சூர்யா எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு, மகாவை காணவே காணோம். இங்கே வந்து விஜயும் எல்லா இடமும் தேடுறாரு. என்ன பண்ணுறாரு, சரி ஓகே ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கோட்டீஸ்வரி வந்து அந்த பத்திரத்தை அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுக்குறாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா இப்படிலாம் பண்ணுறேன், இல்லை நான் தான் வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணிட்டேன், அதனால் வேணாம், நான் அடமான வச்சதால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எப்போவுமே நீ என்னை பொண்டாட்டி, நீ தான் எல்லா பொறுப்புகளையும் கவனிக்கணும், நீ ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன்றதுக்காக உன்னை நான் வந்து அப்படிலாம் யோசிக்கணும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வச்சுக்கொண்டாரு அவங்க வீட்டுக்காரு. மகா வந்து இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கால் பண்ணி கேட்டோன்னே அதிர்ச்சி அடிக்கிறாங்க. மகாவா அப்படி இந்த டைம்லேயே அப்படின்னோடனே சரி வரலையா, நான் அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்குறாரு அப்படின்னோடனே விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி வந்து காண போன விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கோட்டீஸ்வரி அவங்க வீட்டுக்காரு. இது முடியுது.